குற்ற உணர்வுகளும் தவிர்க்கக்கூடிய விளைவுகளும். இந்த தலைப்பு இந்தியாவில் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு தலைப்பு. ஏனென்றால் குற்ற உணர்வு இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இருக்க வாய்ப்பில்லை, பிறக்கவும் வாய்ப்பில்லை. ஏன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கேயோ யாருக்கோ எப்போவாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ தவறுகள் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, அது சமுதாய உடன்பாடு இல்லாதனால உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்படுது. அது ஒரு உடல் உறவாக இருக்கலாம், மனக்கிலேசமாக இருக்கலாம், இன்னொருத்தர் மனைவியை பற்றி கற்பனையாக இருக்கலாம், அல்லது இன்னொரு கணவனை பற்றி கற்பனையாக இருக்கலாம், அல்லது திருடதை பற்றி இருக்கலாம், திருடி பிடிபடாமல் இருக்கலாம். இது மாதிரி எண்ணங்கள், செயல்கள் நம்மளோட பதிவில் இருக்கிறது அப்பப்போ வெளியே வரும். ஒரு வயசு வரைக்கும் இது தவறாக தெரியாது. ஒரு வயசுக்கு அப்புறமேலு ஐயையோ இது மாதிரி தவறு பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும் போது குற்ற உணர்வு மெல்ல மெல்ல வெளியே ஆரம்பிக்கும். இப்போ குற்ற உணர்வுலேருந்து நீங்கள் வெளியே வரலைன்னா என்ன ஆகும்னா, குற்ற உணர்வு மெல்ல 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 ஆழமாகி போய் ஒரு ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சரி டிசீஸ், அல்லது அப்சசிவ் கம்பல்சரி சிண்ட்ரோம். கதவை அடைச்சனா அடைக்கலையான்னு 10 தடவை போய் செக் பண்ணுறது, கேஸை மூடனா மூலையான்னு 5 தடவை செக் பண்ணுறது. இது மாதிரி மெல்ல 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 குற்ற உணர்வுகள்னால இது மாதிரி புதிய நோய் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத தவிர்க்க முடியும் அப்படின்றதான் இந்த பதிவோட நோக்கம். நடந்த விஷயங்களை மறக்கன்னு சொல்ல மாட்டேன். நடந்த விஷயங்களை என்ன செய்யலாம்னா, திருப்பி திருப்பி அசை போடாமல் இருக்கலாம். நடந்த விஷயங்களை பற்றி புரிதல் இது மாதிரி ஒரு தவறு இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்த பின்னால், திருப்பி சொல்கிறேன், நடந்து போன தவறுகள் எதுவாக இருக்கலாம், குற்றங்களாக இருக்கலாம், பிடிபடாமல் போன மாபெரும் இழப்பாக இருக்கலாம், பிடிபடாமல் போன குற்றங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் திருப்பி சரி பண்ண முடியாதுன்றத உண்மை. நடந்து முடிந்ததை ஒன்றும் செய்ய முடியாது. இறந்தவனை மீண்டும் கொண்டு வர முடியாத மாதிரி நடந்த போன இழப்புகளை நீங்கள் ஒன்றும் சரி செய்ய முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ குற்ற உணர்வு வந்த உடனே அந்த உணர்வை பற்றி மீண்டும் சிந்திக்காமல், அது மேலே குதிரை சவாரி பண்ணாமல், அந்த எண்ணங்களுக்கு நிறைய உயிர்ப்பு கொடுக்காமல், அந்த எண்ணங்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்காமல் இருந்தாலே நீங்கள் இதிலேருந்து விடுதலை வர முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு பெண்ணோட தகாத உறவு வச்சுக்கிட்டாரு. அந்த பொண்ணுக்கும் கல்யாணமாகி குழந்தை பிறந்துருச்சு, இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் எப்போல்லாம் நினைக்கிறாரோ அப்போல்லாம் அழுகிறாரு, குமுறி போகிறாரு, கோபம் வருது, மனைவி குழந்தைகிட்ட எரிஞ்சு விழுகிறாரு. இது மாதிரி நிறைய ஆளுகள் கூட தன்னுடைய உறவை கெடுத்துட்டாரு. கவுன்சிலிங் என்கிட்ட வரும்போது நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நடந்து முடிந்ததை சரி பண்ண முடியுமா? முடியாது. நடந்து முடிந்து போன எண்ணங்களை கூட நீங்கள் உயிர்ப்பிக்க வேண்டாம். அந்த எண்ணம் வந்த உடனே இது எண்ணம் வரும், எண்ணம் போகும். இந்த எண்ணத்துக்கு கூட பிரயாணம் பண்ணாதீங்க, அது தனியாக விட்டால் போயிடும். எந்த எண்ணமும் 2 செகண்டுகள் நிற்காதனால குற்ற உணர்வு வந்த உடனே அதை பற்றி சிந்தனை பண்ணாமல், சிந்திக்காமல் இருந்தாலே போதும். எப்படி சார் முடியும்? ட்ரை பண்ணுங்கள். என்ன வருது, வந்த உடனே வேறு வேலையை ஆரம்பிங்க. என்ன வந்த உடனே வேறு செயலை செய்யுங்க. என்ன வரும்போது எழுத ஆரம்பிங்க. ஏதாவது இதை சம்மந்தப்படாத விஷயங்களை செய்ய ஆரம்பித்த உடனே மெல்ல 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 அப்படி 7 நாள் பண்ணி அவர் ஒரு மாபெரும் குற்ற உணர்வுலேருந்து வெளியே வந்ததுனால வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. நீங்களும் நானும் எல்லாருமே தவறு பண்ணியிருக்கலாம். குற்ற உணர்வுகளை ஒரு தடவை சிந்திச்சிங்க, 2 தடவை சிந்திச்சிங்க, அதுலேருந்து பாடம் படிச்சுக்கிட்டோம், இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்றதான் உண்மை. அதுக்கப்புறமேலு இது சம்பந்தமான எண்ணங்கள் வரும்போது வேண்டாதவன் கதவை தட்டினா எப்படி திறக்க மாட்டோமோ அது மாதிரி எண்ணங்களுக்கு உயிர்ப்பிக்காமல், உயிர் கொடுக்காமல், கூட்டு சேராமல், சவாரி பண்ணாமல் விட்டாலே கில்ட் ஃபீலிங்கிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்றது உண்மை. சத்தியம் சத்தியம். ட்ரை பண்ணுங்கள், நிச்சயம் விஜயம் சாதிப்பீங்க. நன்றி, வணக்கம்.